குளிர்காலத்துலையும் சரி மழைக்காலத்துலையும் சரி எல்லாருமே காமனாக நம்ம ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை இந்த காய்ச்சலும் நெஞ்சு சளியும் தான். இந்த மாதிரி காரசாரமாக மிளகு அதிகமாக போட்டு நண்டு மிளகு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2 நாள் அந்த பிரச்சனை சரி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நண்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ள பாட்டில் எடுத்துருங்க. நடுவில் இருக்கிற கொழுப்பு பகுதியை சுத்தம் பண்ணிடாதீங்க. சில பேர் அதை கழிவுன்னு நினச்சி கம்ப்ளீட்டாக நல்லா அலசி எடுத்துருவாங்க. அதில் டேஸ்ட்டே இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல மாத்தி ஃபைன் பவுடரை அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் அதுல கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 20-30 நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுல உப்பு, மஞ்சள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அதுல 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக. மசாலா நல்லா வதங்கினதும் இதுல சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டு வேகிறதுக்காக அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. நண்டு வெந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜ்ல கடைசியா அரைச்சு வச்சிருக்க மிளகுத்தூளையும் இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தொடர்ந்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடைசியா இதுல பொடியா நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சுலபமான முறையில நண்டு மிளகு தொக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த வெதருக்கு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.